சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்துக்குரிய நபரின் புகைப்படத்தை காவல்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இன்று அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் மென்பொருள் துறையில் பணியாற்றி வந்த இளம் பெண் அடையாளம் தெரியாத நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை என்பது கடுமையான சவாலான ஒன்றாக இருப்பதாகவே போலீசார் பார்க்கிறார்கள். குறிப்பாக பலரும் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்திருந்தாலும் கூட இதுவரைக்கும் இந்த கொலையில் ஈடுபட்ட நபர் எப்படி இருப்பார் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக நேரில் பார்த்தவர்கள் யாரும் இன்னும் காவல்துறைக்கு தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். இதுவே ஒரு கடும் நெருக்கடியாக இருக்கிறது என்று போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த கொலை நடந்த இடத்தில் சிசிடிவியில் எதுவும் பொருத்தப்படாததால் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவருடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாக இருப்பதாக போலீசார் கருதுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த கொலையை செய்துவிட்டு தப்பி ஓடும் பொழுது ரயில் நிலையத்திற்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த ஒரு கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் ஒருவர் தப்பி செல்வது போல காட்சிகள் பதிவாயிருக்கிறது. இந்த காட்சியில் உள்ளவர் தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்று போலீசார் நம்புகிறார்கள். தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகளையும் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்ற நம்பப்பட்ட நபருடைய புகைப்படத்தையும் ரயில்வே போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நபருக்கு சம்பந்தப்பட்ட இந்த கொலையில் எது மாதிரியான தொடர்பு இருக்கிறது அல்லது இந்த கொலையில் உயிரிழந்த குடும்பத்தோடு இந்த நபருக்கு ஏதாவது முன்விரோதம் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்த இளம் பெண்ணுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், உடன் பணியாற்றுபவர்கள், இப்படி பலர் தரப்பிலும் இந்த புகைப்படத்தை காட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த புகைப்படத்தில் தெரியும் நபர் சம்பந்தமான தகவல்கள் ஏதாவது இருந்தால் பொதுமக்கள் உடனடியாக ரயில்வேயினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது அடுத்த கட்ட அளவுக்கு விசாரணை எடுத்துச் செல்வதற்காக பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போலீசார் காத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.